வரலாறு மாற்றக்கூடாது பெயரில் வாழ்ந்து வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறோம். குறிப்பாக எங்களுடன் வந்திருக்கின்ற உதவியாளர்கள் கௌரவாகிய தமிழ் போக்குவரத்து பார்வையாளர் மற்றும் சபையின் சார்பிலே அதாவது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நமது அதிகாரம் 14ஆம் வசனம் 10 பணிவார்ந்த சகோதரர் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நாம் வணங்குற தெய்வம் எல்லாருக்குமான தெய்வம், எல்லாருக்குமான தெய்வம். அதனாலதான் தேவன் சொன்னார், சகல ஜனங்களுக்கு குட் நியூஸ் ஃபார் ஆல் தி பீப்புள். பார்த்த சகோதர சகோதரிகளை, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாட நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம செய்யணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபெஸ்டிவல் ஆஃப் அக்செப்டன்ஸ். மெய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் கீழ்ப்படிந்தார்கள். தேவதூதன் வார்த்தைக்கு மெய்ப்பர்கள் கீழ்ப்படிந்தார்கள். நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலுக்கு சாஸ்திரிகள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் ஏற்றுக்கொள்ளுதலும் சிறப்பான பங்களிப்பை பண்டிகை நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் காணப்படுகிறது. அது காணப்பட வேண்டும். இரண்டாவது, ஃபெஸ்டிவல் ஆஃப் செலிப்ரேஷன், கொண்டாட்டத்தின் பண்டிகை. இந்த பண்டிகை மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி. செலிப்ரேஷன், நமக்கு செலிப்ரேஷன் ரெண்டே இதுதான். ஒண்ணு டெக்கரேஷன், அது ட்ரெஸ். இதுதான் செலிப்ரேஷன். இன்னும் சில ஆட்களுக்கு வேற வேற போயிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா பண்டிகையாவே இருக்காது. இரண்டு சகோதர சகோதரிகள் அரண்மனையில் மட்டுமா? அரண்மனையில ஆண்டவர் பிறப்பான கேள்வி இருக்கிறது. வீணான ஆடம்பரத்துக்கு இடத்துல ஆண்டவர் பிறக்க மாட்டார். அப்பனா எப்படி இருக்கிற செலிப்ரேஷன் ஒரு அளவா இருக்கும், தேவையானதா இருக்கும். அதை விட செலிப்ரேஷன் இருக்குன்னா வொர்ஷிப் இருக்கும், ஆராதனை. கிறிஸ்துமஸ் என்றால் நான் சொல்லியிருக்கேன், இந்த மஸ் என்ற வார்த்தை மாஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்த பதம். மாஸ் என்றால் வொர்ஷிப், அதிலிருந்து வந்ததுன்னா மஸ். சோ கிறிஸ்துமஸ் தான் Christ plus must is equal to Christmas, worship of Christ. கிறிஸ்துவின் ஆராதனை அல்லது கிறிஸ்துவை ஆராதித்தல். இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்லை, நாளை காலம் மட்டும் இல்லை, எல்லா வயதும் ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் என் வாயில் 34ஆம் சங்கீதம். இந்த வொர்ஷிப் என்ன இருக்கும்? பிரைசிங் இருக்குன்னா கூட அவங்க கேட்டேன், என்ன பிரைசிங் ஒரு வொர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சான்னு கேட்டேன். உண்மையான உங்களுடைய தம்பிகள் அடுத்த சொல்லுவாங்க. ஒரு வொர்ஷிப் என்ன இருக்கும்? பிரைசிங் இருக்கும். ஒரு வொர்ஷிப் என்ன இருக்கும்? சிங்கிங் இருக்கும். ஒரு வொர்ஷிப் என்ன இருக்கும்? பிரேயர் இருக்கும். ஒரு வொர்ஷிப் என்ன இருக்கும்? வேர்ட் ஆஃப் காட் இருக்கும். ஒரு வொர்ஷிப் என்ன இருக்கும்? ஆஃபரிங் இருக்கும். ஒரு ஆராதனையில் துதி இருக்கும், பாடல் இருக்கும், காணிக்கை இருக்கும், அங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். அத்தனை கிறிஸ்துமஸ் இருக்குங்க. தேவதூதர்கள் பாடினார்கள், மெய்ப்பர்கள் துதித்தார்கள், சாஸ்திரிகள் வணங்கினார்கள், காணிக்கை படைத்தார்கள். The word became as a flesh. வார்த்தை மாம்சமானார். கிறிஸ்துவே வார்த்தையாக வந்திருக்கிறார். இத்தனை எங்க இருக்கு? இந்த பண்டிகை இருக்கு. ஃபெஸ்டிவல் ஆஃப் செலிப்ரேஷன். அர்த்தமுள்ள வகையில் நாம் பண்டிகை கொண்டாட வேண்டும். மூன்றாவது, ஃபெஸ்டிவல் ஆஃப் கம்யூனிகேஷன், தொடர்பு கொள்ளுதல் அல்லது ப்ரொக்ளமேஷன், பறைசாற்றுதல். நாம செய்யணுமோ இல்லையோ, பேசாம 3 பொருள் செய்யும்.
நான் வெர்பல் கம்யூனிகேஷன், பேசுறதே கிடையாது. நம்பர் 1 டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி ஏற்றப்பட்ட இந்த ஸ்டார் ஏதாவது பேசுதா? நம்ம வீட்டுல ஸ்டார் 1ஆம் தேதி ஏறிட்டா அந்த ஏரியா முழுவதும் அந்த ஸ்டார் என்ன சொல்றது? கிறிஸ்துமஸ் இஸ் நியர், கிரைஸ்ட் இஸ் பார்ன். சொல்லுதா இல்லையா? சொல்லாம சொல்லுகிறது. கிறிஸ்துமஸ் ட்ரீ never speaks. Communicate with others. Manger, முன்னணை. இந்த முன்னிலை பாருங்க, படித்த சாஸ்திரிகள் படிக்காத நண்பர்கள் சாஸ்திரமாய் கொடுத்துருவாங்க. All are equal before manger. All are equal before Christ. முன்னணையின் முன் படித்தவரும் படிக்காதவரும் சமம். கிறிஸ்துவுக்கு முன் அனைவரும் சமம். நீ ஆட்டுக்குட்டியை கொடுத்தாலும் சரி, நீ பொண்ணா கொடுத்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு முன் நீ சமம், நானும் சமம். இங்க உயர்வு தாழ்வுக்கு என்ன கிடையாது. ஆண் பெண்ணுக்கு வேறுபாடே கிடையாது. அடுத்து நன்கு சகோதர சகோதரிகள், இந்த தேவதூதர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள், இந்த சாஸ்திரிகள் அறிக்கை செய்தார்கள். ஒருவேளை சரியான கேள்வி தப்பான இடத்துல கேட்டிருக்கலாம். அவங்க புரிந்து கொள்ளுதல் அவ்வளவுதான். ஒரு அரசர் எங்க பிறந்திருப்பான இன்னொரு அரசன் கேட்கிறது. அதனால என்ன விளைவுகள் ஏற்படுச்சு பாருங்க. உண்மையிலேயே அவங்களை ஞானிகள்னு சொல்லக்கூடாது. இதுவரைக்கும் அவங்க ஞானிகள் தேவதூதர் பேச்சு கேட்ட பிறகுதான் ஞானிகளா பண்றாங்க. அது வரைக்கும் அவங்க ஒரு படித்த ஒரு அனுபவமற்ற போய் அரசன்டே கேட்கிறாங்க. இங்க அரசனாக பிறந்திருக்கு, யூதருக்கு ராஜாவை ஏறுவது இருக்கும்போது அவர்கிட்ட கேட்கலாமா? அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய புரிந்து கொள்ளுதல். ஆனாலும் அவர்கள் பிறந்திருக்கும் யூதருக்கு ராஜா என்று அறிக்கை செய்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகள், நாமும் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை நமது வார்த்தையினால் வாழ்க்கையினால் இந்த மக்களுக்கு நாம் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அறிவிப்போம். சந்தோஷமான பண்டிகை, மிக சந்தோஷமான பண்டிகை. கிறிஸ்து பிறந்த பொழுது அதான் சகல ஜனங்களுக்கு நற்செய்தி. என்று கிறிஸ்து பிறந்தாரோ அங்கதான் சகல ஜனங்களுக்கும் வாழ்க்கை கிடைச்சிச்சு, சகல ஜனங்களுக்கும் உரிமை கிடைச்சிச்சு, சகல ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு, சகல ஜனங்களுக்கு அடிமைத்தனம் உடைக்கப்படுது, அனைத்து பெண்களுக்கு மீட்பு கிடைச்சிச்சு, படிப்பு கிடைச்சிச்சு, எல்லோருக்கும் கல்வி மருத்துவம் கிடைச்சிச்சு, எல்லோருக்கும் உரிமை கிடைச்சிச்சு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது. அப்படிப்பட்ட பண்டிகை நாம் கொண்டாடுகிறோம். இம்மானுவேல் தேவன் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப ஏழையா இருக்கேன், ரொம்ப வறுமையில வாழ்றேன், எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. இந்த உலகம் சொல்லும் நீ ஏழ்மையில பிறந்தா உண்மை சாதிக்க முடியாது சொல்லும். ஆனா அந்த உடைத்து போனது கிறிஸ்துமஸ். ஆண்டவர் இப்படிதான் பிறந்தார். சொல்லுங்க, ஏழ்மை கோலத்தில் பிறந்தால் எதையும் சாதிக்க முடியாது என்று உலகம் சொல்லும். ஏழையாக பிறந்தவனால் எதையும் செய்ய முடியாது என்று உலகம் சொல்லும். ஆனால் அதை உண்மை அல்ல என்று நினைக்கிறது கிறிஸ்துமஸ். ஏழ்மை கோலத்தில் பிறந்தவர் என்று உங்களை என்னையும் ஐஸ்வர்யாக்கியிருக்கிறார், இந்த சாதனையை புரிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நண்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பண்டிகை ஆசிரிக்கின்ற நாம் கீழ்ப்படுதலையும் அர்ப்பணித்தலையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் கடைபிடிக்கின்ற பொழுது மிகுந்த ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையிலும் வழிபாட்டு முறையிலும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடி அவரை நோக்கி செபித்து, அன்னாலும் சிமியோனும் ஆலயத்திலே கடைசி வரை தரிசிக்க வரை உபாசி ஜெபித்திருந்தாங்க. அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரை நாம் பிறருக்கு சாட்சியாக இருக்கின்ற பொழுது தேவன் ஒருவருக்கு ஊழியம் செய்வாரானால் பிதாவானவர் அவனை இந்த சர்ச்சைக்கு வந்து கூட அவர் மினிஸ்டர். சர்ச்சை ஊழியத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை செய்வது ஊழியம்.
ஒவ்வொரு பொறுப்பெடுத்து செய்வது ஊழியம். வந்து சென்று இந்த ஆலயத்தை பராமரிப்பது ஊழியம். ஆராதனையை உயிரோட்டமாய் நடத்துவதும் அதில் பங்கு பெறுவதும் ஊழியம். கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உண்மையை நம் இடத்திலே ஏற்று வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாற்றார்கள். ஆமென்.